குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் 12. யூதாவின் மீது எகிப்து படையெடுத்தல். ரெகபயாம் தனது அரசை உறுதியுடன் நிலைநாட்டி தன்னையே வலுப்படுத்தி கொண்டபோது ஆண்டவரின் திரு சட்டத்தை புறக்கணிக்கத் தொடங்கினான். இஸ்ரேலர் எல்லாருமே அவனைப் போலவே நடந்தனர். அவர்கள் ஆண்டவருக்கு எதிராக துரோகம் செய்ததால் ரெகபயாம் ஆட்சியின் 5ஆம் ஆண்டில் எகிப்திய மன்னன் சீசாக்கு எருசலேமுக்கு எதிராக படையெடுத்து வந்தான். சீசாக்கின் படையில் 1200 தேர்களும் 60,000 குதிரை வீரரும் இருந்தனர். அவனோடு எகிப்திலிருந்து லிபியர், சுக்கியர், எத்தியோப்பியர் ஆகிய எண்ணற்றோர் வந்திருந்தனர். அவன் யூதாவின் அரண்சூழ் நகர்களை கைப்பற்றிய பின் எருசலேமுக்கு வந்தான். அப்பொழுது இறைவாக்கினர் செமையா ரெகபயாமிடமும் சீசாக்கின் பொருட்டு எருசலேமில் கூடியிருந்த யூதாவின் தலைவர்களிடமும் வந்து அவர்களை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே: என்னை நீங்கள் புறக்கணித்ததால் நீங்கள் சீசாக்கின் கையில் பிடிபடும்படி நானும் உங்களை புறக்கணித்து விட்டேன் என்று கூறினார். அதை கேட்ட இஸ்ரேல் தலைவர்களும் அரசனும் தங்களையே தாழ்த்தி, ஆண்டவர் நீதியுள்ளவர் என்று கூறினார்கள். அவர்கள் தங்களையே தாழ்த்தி கொண்டதை கண்டு ஆண்டவர் மீண்டும் செமையாவிடம், அவர்கள் தங்களையே தாழ்த்தி கொண்டதால் அவர்களை நான் அழிக்க மாட்டேன், விரைவில் அவர்களுக்கு விடுதலை அளிப்பேன். என் கடும் சினம் சீசாக்கின் வழியாக எருசலேமின் மீது விழாது. ஆயினும் எனக்கு ஊழியம் செய்வதற்கும் மற்ற நாடுகளின் மன்னர்களுக்கு ஊழியம் செய்வதற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை உணரும் வண்ணம் அவர்கள் சீசாக்கின் அடிமைகளாக இருப்பார்கள் என்றார். அவ்வாறே எகிப்திய மன்னன் சீசாக்கு எருசலேமுக்கு எதிராக படையெடுத்து வந்து ஆண்டவரது இல்லத்தின் கருவூலங்கள், அரண்மனை செல்வங்கள் அனைத்தையும் சூறையாடினான். மேலும் சாலமோன் செய்திருந்த பொற்கேடயங்களையும் எடுத்து சென்றான். அவற்றிற்கு பதிலாக அரசர் ரெகபயாம் வெண்கல கேடயங்கள் செய்து அவற்றை அரண்மனை வாயிற்காப்போரின் தலைவரிடம் ஒப்படைத்தான். ஆண்டவரின் இல்லத்திற்குள் அரசர் நுழையும் போதெல்லாம் வாயிற்காப்போர் அக்கேடயங்களை ஏந்தி உடன் செல்வர். பின்னர் அவற்றை காவல் அறையில் வைப்பர். இவ்வாறு அரசர் தன்னையே தாழ்த்தி கொண்டதாலும் யூதாவில் நற்செயல்கள் காணப்பட்டதாலும் ஆண்டவர் அவனை முற்றிலும் அழிக்காதவாறு அவரது சினம் அவனை விட்டு அகன்றது. ரெகபயாமின் இறப்பு. அரசர் ரெகபயாம் தன்னையே வலுப்படுத்தி கொண்டு எருசலேமில் ஆட்சி செய்தான். ரெகபயாம் அரசனானபோது அவனுக்கு வயது 41. ஆண்டவர் தம் திருப்பெயரை நிலைபெற செய்ய இஸ்ரேலின் எல்லா குலங்களிலிருந்தும் தேர்ந்து கொண்ட நகரான எருசலேமில் ரெகபயாம் 17 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அம்மோனிய இனத்தவளான நாமா என்பவளே அவனுடைய தாய். ஆண்டவரை நாடுவதில் அவனது உள்ளம் உறுதியாய் இராததால் அவன் தீயென செய்தான். ரெகபயாமின் பிற செயல்கள் தொடக்க முதல் இறுதி வரை இறைவாக்கினர் செமையாவின் குறிப்பேட்டிலும் திருக்காட்சியாளர் இத்தோவின் பதிவேட்டிலும் எழுதப்பட்டுள்ளன அல்லவா. ரெகபயாமும் யெரொபெயாமும் வாழ்நாள் முழுவதும் தங்களுக்குள் போரிட்டு கொண்டிருந்தனர். பின்பு ரெகபயாம் தன் மூதாதையருடன் துயில் கொண்டான். அவனை தாவீதின் நகரில் அடக்கம் செய்தனர். அவனுக்கு பின் அவன் மகன் அபியா ஆட்சி செய்தான். குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் 13. யூதாவின் அரசர் அபியா. அரசர் யெரொபெயாம் ஆட்சியேற்ற 18ஆம் ஆண்டில் அபியா யூதாவுக்கு அரசனானான். எருசலேமில் அவன் 3 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். கிபையாவை சேர்ந்த உரியேலின் மகள் மீகாயா என்பவளே அவன் தாய். அபியாவுக்கும் யெரொபெயாமுக்கும் இடையே போர் நடந்து வந்தது. அபியா
தேர்ந்தெடுக்க பெற்ற 4,00,000 வலிமைமிக்க வீரர்களுடன் போருக்கு சென்றான். யெரொபெயாமோ தேர்ந்தெடுக்க பெற்ற 8,00,000 வலிமைமிகு வீரர்களை சேர்த்து கொண்டு போருக்கு அணிவகுத்து நின்றான். அபியா எப்பிராயீம் மலைநாட்டின் செமாரயிம் என்ற குன்றின் மேல் நின்று கொண்டு, யெரொபெயாமே, எல்லா இஸ்ரேல் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவர் இஸ்ரேல் அரசை தாவீதுக்கும் அவருடைய மைந்தர்களுக்கும் முறிவுறாத உடன்படிக்கையாக என்றென்றைக்கும் அளித்ததை நீங்கள் அறியீர்களோ? இருப்பினும் நேபாற்றின் மகனும் தாவீதின் மகன் சாலமோனின் அலுவலனுமான யெரொபெயாம் தன் தலைவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான். அவன் வீணரான கயவரை சேர்த்து தன்னை வலிமைப்படுத்தி கொண்டு சாலமோன் மகன் ரெகொபெயாமை வென்றான். அப்பொழுது ரெகொபெயாம் மன வலிமையற்ற இளைஞராய் இருந்தார். எனவே அவரால் அவர்களை எதிர்த்து நிற்க முடியவில்லை. இப்பொழுது தாவீதின் வழிமரபிற்கு ஆண்டவர் அளித்த அரசை எதிர்த்து நிற்க நீங்கள் எண்ணுகிறீர்கள். நீங்கள் பெரும் திரளாக இருக்கிறீர்கள். அத்துடன் யெரொபெயாம் உங்களுக்கு தெய்வங்களாக செய்த பொற்கன்று குட்டிகளையும் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். மேலும் நீங்கள் ஆரோனின் வழிவந்த ஆண்டவரின் குருக்களையும் லேவியரையும் புறக்கணித்துவிட்டு மற்ற நாட்டு மக்களைப் போல் உங்களுக்கு குருக்களை ஏற்படுத்தி கொண்டீர்கள். ஓர் இளம் காளையோடும் 7 ஆட்டுக்கிடாய்களோடும் திருநிலை பெற வரும் எவனும் தெய்வமல்லாதவற்றுக்கு குரு ஆகிவிடுகிறான். ஆனால் எங்களை பொறுத்தவரை ஆண்டவரே எங்கள் கடவுள். அவரை நாங்கள் புறக்கணிக்கவில்லை. ஆரோன் வழிவந்த குருக்களே ஆண்டவருக்கு பணிபுரிவார்கள். லேவியர்களோ அவர்களுக்கு துணை நிற்பார்கள். அவர்கள் நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தி நறுமண தூபமிட்டு தூய்மையான மேசை மேல் திருமுன்னிலை அப்பங்களை வைப்பார்கள். பொன் விளக்கு தண்டின் அகல்கள் மாலைதோறும் ஏற்றப்படும். இவ்வாறு நாங்கள் எங்கள் கடவுளாம் ஆண்டவரின் ஒழுங்குமுறைகளை நிறைவேற்றுகிறோம். நீங்களோ அவற்றை புறக்கணித்து விட்டீர்கள். இதோ கடவுளே எங்கள் தலைவராக எங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு எதிராக போரிட அவருடைய குருக்களே எக்காலங்களை ஊதி பேரொளி எழுப்புவார்கள். ஆதலால் இஸ்ரவேல் மக்களே, உங்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவருக்கு எதிராக போரிடாதீர்கள். ஏனெனில் நீங்கள் வெற்றியடைய மாட்டீர்கள் என்று கூறினான். ஆனால் யெரொபெயாம் பதுங்கி செல்லும் ஒரு படையை அனுப்பி யூதாவை பின்புறம் சுற்றி வளைக்க செய்தான். அவனோடு இருந்த படையோ யூதாவின் முன்னே நின்றது. யூதாவின் வீரர்கள் திரும்பி பார்த்தபோது தங்களை முன்னும் பின்னும் எதிர்க்கும் படைகளை கண்டார்கள். உடனே அவர்கள் ஆண்டவரை நோக்கி அபய குரலிட குருக்கள் எக்காலங்களை ஊதினார்கள். யூதாவின் வீரர்கள் போர் முழக்கமிட்டார்கள். அப்படி முழக்கமிட்ட போது அபியா, யூதா ஆகியோர் முன்பாக யெரொபெயாமையும் இஸ்ரேலர் எல்லாரையும் கடவுள் முறியடித்தார். இஸ்ரேலர் யூதாவுக்கு புறமுதுகு காட்டி ஓடினர். கடவுள் இஸ்ரேல் மக்களை யூதாவிடம் கையளித்தார். அப்பொழுது அபியாவும் அவன் மக்களும் அவர்களை பெருமளவில் வெட்டி வீழ்த்தி இஸ்ரேலில் ஆற்றல் மிகு 5,00,000 வீரர்களை கொன்றனர். அந்நேரத்தில் இஸ்ரேலின் புதல்வர் சிறுமையுற தங்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவரை நம்பி வாழ்ந்த யூதாவின் புதல்வர் வலிமையுற்றனர். பின்பு அபியா யெரொபெயாமை துரத்தி சென்று பெத்தேலையும் அதன் சிற்றூர்களையும், எசனாவையும் அதன் சிற்றூர்களையும், எபிரோனையும் அதன் சிற்றூர்களையும் அவனிடமிருந்து கைப்பற்றினான். அபியாவின் வாழ்நாள் முழுவதும் யெரொபெயாமால் அவனை எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஆண்டவர் அவனை தண்டிக்கவே அவனும் இறந்தான். பின்பு அபியா மிகுந்த வலிமை அடைந்தான். அவனுக்கு 14 மனைவியரும் 22 புதல்வரும் 16 புதல்வியரும் இருந்தனர். அபியாவின் பிற செயல்கள் யாவும், அவனுடைய வழிமுறைகளும் அவனுடைய உரைகளும் இறைவாக்கினர் இத்தோவின் ஆய்வேட்டில் எழுதப்பட்டுள்ளன. குறிப்பேடு 2ஆம் நூல், அதிகாரம் 14. அபியா தன் மூதாதையருடன் துயில் கொண்டான்.
அவனை தாவீது நகரில் அடக்கம் செய்தனர். அவனுக்கு பின் அவனுடைய மகன் ஆசா ஆட்சி செய்தான். அவனது காலத்தில் நாடு 10 ஆண்டு அமைதி பெற்றிருந்தது. யூதாவின் அரசர் ஆசா. ஆசா தம் கடவுளாம் ஆண்டவரின் பார்வையில் நல்லதும் நேரியதும் செய்து வந்தான். வேற்று பலிபீடங்களையும் தொழுகை மேடுகளையும் அகற்றினான். சிலை தூண்களை உடைத்தெறிந்தான். அசேரா கம்பங்களை வெட்டி வீழ்த்தினான். தங்களுடைய மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவரை வழிபட்டு அவர்தம் திரு சட்டத்திற்கும் கட்டளைக்கும் ஏற்ப வாழ வேண்டுமென யூதா மக்களுக்கு ஆணையிட்டான். மேலும் யூதாவின் நகர்களில் இருந்த எல்லா தொழுகை மேடுகளையும் தூப பீடங்களையும் அகற்றினான். அவனது ஆட்சியில் நாடு அமைதி கண்டது. பின்பு அவன் யூதாவில் அரண்சூழ் நகர்களை எழுப்பினான். ஏனெனில் நாடு அமைதியாக இருந்தது. அவ்வாண்டுகளில் எவனும் அவனோடு போரிடவில்லை. ஆண்டவர் அவனுக்கு ஓய்வு அளித்திருந்தார். அவன் யூதா மக்களிடம், நம் கடவுளாம் ஆண்டவரை நாம் நாடியதால் நாடு நம் கையில் நிலைத்துள்ளது. நமக்கு எத்துக்கிலும் அவர் அமைதி அளித்துள்ளார். எனவே நாம் நகர்களை கட்டி அவற்றை சுற்றிலும் கோட்டை கொத்தளங்களையும் தாழ்பாள்கள் கொண்ட வாயில்களையும் அமைப்போம் என்று கூறினான். அப்படியே கட்டினார்கள், வளமையும் பெற்றார்கள். யூதாவிலிருந்து கேடயமும் ஈட்டியும் தாங்கிய 3 லட்சம் வீரரும், பென்யமினிலிருந்து கேடயமும் வில்லும் தாங்கிய 2,80,000 வீரரும் கொண்ட ஒரு பெரும் படையை ஆசா கொண்டிருந்தான். இவர்கள் எல்லாரும் வலிமை மிகு வீரர்கள். எத்தியோப்பியனான செராகு 10 லட்சம் வீரரோடும் 300 தேர்களோடும் அவர்களுக்கு எதிராக படையெடுத்து மாரேசாவை வந்தான். ஆசா அவனை எதிர்த்து செல்ல அவர்கள் மாரேசாவில் உள்ள செப்பத்தா சமவெளியில் போருக்கு அணிவகுத்து நின்றார்கள். அப்பொழுது ஆசா தன் கடவுளாம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, வலியோரை எதிர்க்கும் வலிமையற்றவரை காப்பவர் உம்மையன்றி எவருமில்லர். எங்கள் கடவுளாம் ஆண்டவரே, உம்மில் நம்பிக்கை வைத்து உமது பெயரால் இப்படையை எதிர்க்க வந்துள்ள எங்களுக்கு துணையாக வாரும். ஆண்டவரே, நீரே எங்கள் கடவுள். எம்மனிதரும் உம்மை மேற்கொள்ள விடாதீர் என்று மன்றாடினான். ஆண்டவர் எத்தியோப்பியரை ஆசாவுக்கு முன்பாகவும் யூதாவுக்கு முன்பாகவும் முறியடிக்கவே அவர்கள் தப்பியோடினார்கள். அப்பொழுது ஆசாவும் அவனோடு இருந்த மக்களும் அவர்களை கெரார் வரை துரத்தி சென்றார்கள். ஆண்டவருக்கும் அவருடைய படைக்கு முன்பாக எத்தியோப்பியர் வீழ்ச்சியுற்றனர். அவர்களுள் எவனும் உயிர் தப்பவில்லை. அவர்கள் முற்றிலும் நசுக்கப்பட்டார்கள். யூதாவின் வீரர்களோ மிகுதியான பொருள்களை கொள்ளையடித்து சென்றார்கள். மேலும் கெராரை சுற்றியிருந்த எல்லா நகர்களையும் வீழ்த்தினார்கள். ஏனெனில் ஆண்டவரின் அச்சம் அவற்றின் மக்களை பற்றி கொண்டது. எல்லா நகர்களையும் அவர்கள் சூறையாடினார்கள். அங்கே கொள்ளை பொருள்கள் மிகுதியாய் இருந்தன. மேலும் அவர்கள் மந்தை வளர்ப்போரின் கூடாரங்களை இழுத்து தள்ளி ஏராளமான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கைப்பற்றி எருசலேமுக்கு திரும்பினார்கள். குறிப்பேடு 2ஆம் நூல், அதிகாரம் 15. அசாரியாவின் இறைவாக்கும் ஆசாவின் உடன்படிக்கையும். கடவுளின் ஆவி ஓதேதின் மகன் அசாரியாவின் மேல் இறங்கியது. உடனே அவர் ஆசாவிடம் சென்று அவனை நோக்கி கூறியது, ஆசாவே, யூதா பென்யமின் குலங்களின் அனைத்து மக்களே, கேளுங்கள். நீங்கள் ஆண்டவரை நாடினால் அவரை கண்டடைவீர்கள். நீங்கள் அவரை புறக்கணித்தால் அவரால் நீங்களும் புறக்கணிக்கப்படுவீர்கள். இஸ்ரேல் நெடுங்காலமாக உண்மை கடவுளையும் போதிக்கும் குருக்களையும் திரு சட்டத்தையும் கொண்டிருக்கவில்லை. எனினும் இஸ்ரேலர் தங்கள் துன்பத்தில் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி அவரை தேடிய பொழுது அவரை கண்டு கொண்டனர். அந்நாள்களில் ஒருவரும் அமைதியாக நடமாட இயலவில்லை. ஏனெனில் நாடுகளில் குடியிருந்தோர் அனைவரிடையிலும் ஒரே குழப்பமாய் இருந்தது. நாடு நாட்டையும் நகர் நகரையும் எதிர்த்து
ஒன்றையொன்று நசுக்கின. ஏனெனில் கடவுள் அவர்களை பற்பல இடுக்கண்களால் துன்புறுத்தினார். நீங்களோ மனதிடன் கொள்ளுங்கள், தளர்ந்து போக வேண்டாம். ஏனெனில் உங்கள் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு கிடைக்கும். ஓதேதின் மகன் இறைவாக்கினர் அசாரியா உரைத்த இந்த இறைவாக்கை கேட்டபோது ஆசா வீறு கொண்டெழுந்தான். யூதா, பென்யமீன் ஆகிய நாடுகளிலும் எப்ராயிம் மலைநாட்டில் தான் கைப்பற்றியிருந்த நகர்களிலும் காணப்பட்ட அருவருப்புகளை அகற்றினான். ஆண்டவரது மண்டபத்தின் முன் இருந்த அவரது பலிபீடத்தை புதுப்பித்தான். பிறகு யூதா மக்களையும் பென்யமீன் மக்களையும் எப்ராயிம், மனாசே, சிமியோன் பகுதியிலிருந்து வந்து தங்களோடு இருந்த அந்நியர் அனைவரையும் ஒன்று கூட்டினான். ஆசாவின் கடவுளாகிய ஆண்டவர் அவனோடு இருந்ததைக் கண்டு அவர்கள் பெருமளவில் இஸ்ரேலை விட்டுவிட்டு அவனிடம் தஞ்சம் புகுந்திருந்தார்கள். ஆசா ஆட்சியேற்ற 15ஆம் ஆண்டின் 3ஆம் மாதத்தில் அவர்கள் எருசலேமில் கூடினார்கள். தாங்கள் கொள்ளையிட்டு கொண்டு வந்த 700 மாடுகளையும் 7000 ஆடுகளையும் அன்று ஆண்டவருக்கு பலியிட்டார்கள். அவர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நாடுவதாகவும், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை யார் யார் நாடாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் சிறியோர் பெரியோர், ஆண்கள் பெண்கள் யாராயினும் சரி சாவுக்கு உட்பட வேண்டும் என்றும் ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். எக்காலங்களும் கொம்புகளும் முழங்க மிகுந்த ஆரவார ஆர்ப்பரிப்புடன் ஆண்டவரிடம் ஆணையிட்டார்கள். இதன் பொருட்டு யூதா மக்கள் அனைவரும் மகிழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தங்கள் முழு இதயத்தோடு ஆணையிட்டார்கள். ஆர்வத்துடன் அவரை நாடி கண்டடைந்தார்கள். ஆண்டவரும் அவர்களுக்கு எத்துக்களும் அமைதி அளித்தார். அருவருப்பான அசேரா கம்பம் ஒன்றை ஆசாவின் பாட்டியார் மாக்கா செய்திருந்தார். அதனால் ஆசா அவரை அரச அன்னை நிலையிலிருந்து நீக்கிவிட்டான். மேலும் அவன் அக்கம்பத்தை உடைத்து தூள் தூளாக்கி கிதரோன் பள்ளத்தாக்கில் சுட்டெரித்தான். ஆனால் தொழுகை மேடுகள் இஸ்ரேலினின்று அகற்றப்படவில்லை. இருப்பினும் ஆசாவின் இதயம் அவன் வாழ்நாள் முழுவதும் நிறைவுள்ளதாய் இருந்தது. தன் தந்தையும் தானும் தேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் ஏனைய பொருள்களையும் கடவுளின் இல்லத்தில் அவன் ஒப்படைத்தான். ஆசாவினது ஆட்சியின் 35ஆம் ஆண்டு வரை மீண்டும் போர் எழவில்லை.